உயிர்த்தெழுந்த தேவனுக்கு எப்படி இருக்கிறோம்? எப்படி இருக்கிறோம்? இதுதான் சாட்சி. உயிர்த்தெழுந்த தேவனுக்கு நீங்களும் நானும் சாட்சிகளாக இருக்கிறோம். மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு பூட்டியிருந்த வீட்டிற்குள்ளே கடந்து சென்று அவர்கள் நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம். அவர் தோமா ஆணிகள் உண்டான காயத்தை தொட்டு பார்க்கல, பார்த்த உடனே என் ஆண்டவரே என் தேவனே என்று விழுந்தான். இந்த இந்திய தேசம் மறுபடி இந்திய மேப்பை போய் வீட்டில் போய் பாருங்க, தமிழ்நாட்டை பாருங்க, கேரளா மாநிலத்தை பாருங்க. இந்த இந்தியா ரட்சிக்கப்படுகிறதற்கு, இந்த இந்தியாவிற்கு சுவிசேஷத்தை கொண்டு வருவதற்கு அடித்தள காரணியா இருந்தவர் மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு உயிர்த்தெழுந்த வல்லமையை கண்ட தோமா தான். உயிர்த்தெழுந்த வல்லமையை நாமும் தரிசிக்கும் பொழுது நாம் இந்த உலகத்திலே ஜெயிக்கிறவர்களாக, சவால் நிறைந்த உலகத்திலே நாம் சவால்களை மேற்கொள்கிறதாக நாம் என்ன செய்வோம்? வாழ்வோம். எனக்கென்பான தேவ ஜனமே, தன்னை அழைத்த, தன்னை படைத்த, தன்னை உருவாக்கின கர்த்தரை விசுவாசிக்கிறவன் இந்த தேசத்தை அசைப்பான்.